ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எங்கே போகக்கூடாதுன்னு நினச்சோமோ அதே இடத்துக்கே போய் நிற்குது. வேறு எங்கேயுமே இல்லை. ரஷ்யாவும் அமெரிக்காவும் இப்போ மறுபடியும் மிகப்பெரிய ஒரு பகைவர்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி மிகப்பெரிய ஒரு பகைவர்கள்? வேறு எதுவுமே இல்லைங்க. இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு 2 பேருக்குமே ஒரு பனிப்போர் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த பனிப்போர் அது முடிவடையுது. சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறண்டு போகுது. அதன் பிறகு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நிறைய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதுல கையெழுத்து போடப்படுது. சில பல ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது காலங்கள் செல்ல செல்ல ரத்து செய்யப்படுது, எக்ஸ்பயர் ஆகுது. அதில் ஒரு ஒப்பந்தம் தான் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒப்பந்தம். கிட்டத்தட்ட ஒரு 1500 அணு ஆயுதங்களை வைத்துக்கொள்ளலாம், ஒரு 700 லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் பாம்பர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வைக்கலாம். இதுதான் ஸ்டார்ட். அதன் பிறகு ஒரு நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறது 2010 கையெழுத்து ஆகுது. அந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறதும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்படி இந்த நியூ ஸ்டார்ட்டும் எக்ஸ்பயர் ஆன பிறகு கடைசியாக ரஷ்யா உக்ரைன் போரில் நியூ ஸ்டார்ட்டை மறுபடியும் நம்ம கையெழுத்து போடலாமான்னு சொல்லி 2 நாடுகளும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு புட்டின் அவர்கள் 2 மணி நேரம் ஸ்பீச் கொடுக்குறார். அந்த ஸ்பீச்சில் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்திலேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நான் மட்டும் வெளியில் வந்துடுறேன்ப்பா, அது எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா அமெரிக்கா சில பல அணு ஆயுத சோதனையை செஞ்சு பார்க்க போகிறாங்க அப்படின்னா நானும் செஞ்சு பார்க்கணுமே. இந்த நியூ ஸ்டார்ட் இருக்கிற வரைக்கும் அணு ஆயுத சோதனையை 2 நாடுகளும் சம்மதம் இல்லாமல் செய்யவே முடியாது. பட் எகெயின் இப்போ என்ன செய்யலாம்னா, யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த நியூ ஸ்டார்ட் இல்லாததுனால அணு ஆயுத சோதனையை செய்யலாம். அப்படி செய்கிறதுனால என்விரான்மெண்ட்டுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுதோ இல்லையோ, ஜியோ பொலிட்டிக்ஸில் பலவிதமான பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய தங்கம், எங்களுடைய பணம் இது எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு போயிடுச்சுப்பா வெஸ்ட் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் பேசின 2 மணி நேர ஸ்பீச் தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் ஹைலைட். இந்த ஹைலைட்டுக்கு பிறகு அடுத்ததாக வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் ஒரு 85% யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 5-7% செஞ்சால் போதும், முடிஞ்சிருச்சு. ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான அந்த கிரேடு யுரேனியம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இது யாருக்கு ரொம்ப பெரிய அளவில் பதட்டத்தை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யாருக்குமே கிடையாது, இஸ்ரேலுக்கு தான். இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இல்லைனா எப்போவுமே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு இன்னும் சில காலங்களில் அதை நம்ம பேச வேண்டியதாக இருக்கலாம். அடுத்ததான் நெத்தன்யாகு அவர்கள் தான். ஃபார் ரைட் தலைவர் நெத்தன்யாகு அவர்கள் புது சட்டங்களை எல்லாமே ஏற்றுகிறார். சொல்லப்போனால் நீதிமன்றத்துக்கான அந்த சிறப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் குறைக்கிற மாதிரியான சட்டத்திலலாம் கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரதுனால அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அதுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னா நீதிமன்றத்துக்கு இங்கே வேலை இல்லாமல் போயிடும். நீதிமன்றத்துக்கு வேலை இல்லைன்னா சாதாரண மக்களுக்கு இங்கே என்ன கிடைக்காது, நீதி கிடைக்காது. மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்களுக்கும் இல்லாட்டி செல்வந்தர்களுக்காக மட்டுமே இங்கே சட்டங்கள் அமைக்கப்படும். இது சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்களிடம் நிறைய பேர் கோரிக்கை வச்சாலும், இல்லை இது இந்த ஒரு சீர்திருத்தத்தை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் பிடிவாதமாக ஒத்த காலில் நின்றுட்டுருக்காரு. இப்போ எக்ஸ் ஷின்பெட் அப்படிங்கிற அவங்களுடைய மிக முக்கியமான சில பல பிரிவுகள் இருக்குது, உளவு பிரிவுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 40க்கும் அதிகமான முன்னாள் எக்ஸ் ஷின்பெட் அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, இல்லைப்பா நெத்தன்யாகு இப்படிலாம் சட்டத்தை இயற்றினார் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேலினுடைய இறையாண்மை பாதிக்கும், மிகப்பெரிய அளவில் இதுக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படியே அந்த போராட்டம் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. அடுத்ததான் இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் புட்டின் அவர்கள் இன்னைக்கு 2 மணி நேரம் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. அப்படி அந்த 2 மணி நேரம் பேசும்போது ஆல்ரெடி ரஷ்யா சில தாக்குதலை நடத்தி ஒரு 10க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். இந்த ஒரு செய்தி உக்ரைன் பக்கமாக இருந்து வெளியிடப்படுது. அதே உக்ரைன் பக்கம் இருந்து இன்னொரு செய்தியும் வெளியாகுது, இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் உக்ரைனுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் உக்ரைனுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக இத்தாலி புட்டின் அவர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்களா இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நாமளும் எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் புட்டின் அவர்கள் முட்டாள்தனமான ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இத்தாலியில் இந்த வருடம் கடுமையான வறட்சி இருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. வறட்சி, கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது துருக்கியினுடைய நிலநடுக்கம், அதனால் ஏற்பட்ட உயிர் பலிகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் இப்போது வரையிலும் 42,000 மனிதர்கள் பலியாகிவிட்டார்கள், உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் கடைசியாக வந்திருக்கிற ரிப்போர்ட். ஸோ துருக்கியில் திடீர்னு பார்த்தா நேற்றும் என்ன நடந்திருக்கு, ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுக்குள்ள 6.4 பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால் உயிரிழப்புகள் இருந்ததா அப்படிங்கிற உடனடி தகவல்கள் எதுவும் கிடையாது. ஸோ துருக்கியில் எகெயின் அண்ட் எகெயின் என்ன வரலாம், நிலநடுக்கம் வருவதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலில் பலவிதமான செய்திகள் நம்ம பார்த்தோம்ல.
அதே இஸ்ரேலில் தான் அவங்களுடைய கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, ஷேக்கல் அப்படிங்கிறது, அது 3 வருடம் இல்லாத அளவுக்கு லோவாக அடிபட்டிருக்கு. காரணம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் கரெக்டாக அந்த ஜுடிஷியரி சேஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே தான் இந்த ஒரு கரன்சி வீக்காகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனியர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 வயது இளைஞர், மாணவன் கூட சொல்லலாமே, அவனை இஸ்ரேலுடைய ராணுவம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தலையிலேயே பட்டிருக்கு. 2 வாரங்கள் அவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி அந்த காயம் காரணமாக அந்த மாணவன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தியை பாலஸ்தீனம் இன்று வெளியிட்டிருக்கிறது. ஹமாஸின போராளிகள் இன்னைக்கு வேறொரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 போதை மாத்திரை அதை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு காரணம் இஸ்ரேல் தான். எங்களுடைய இளைஞர்களுக்கு தப்பான வழியை காண்பித்து கொடுப்பதற்காக தான் இந்த மாதிரி போதை மாத்திரைகளை இஸ்ரேல் என்ன செய்யுது, எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஜெர்மனியில் ஒரு 53-54 வயது மதிப்புத்தக்க ஒரு மனிதர், அவருக்கு ஹெச்ஐவி பாதிப்பு. ஹெச்ஐவி பாதிப்புலேருந்து 5வது நபராக அவர் க்யூர் ஆகிட்டார். அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஹெச்ஐவி திரும்ப வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை, ஹெச்ஐவி இருந்ததற்கான வாய்ப்புகளும் அதில் அந்த சோதனையில் இல்லையா. ஸோ ஹெச்ஐவி அவருக்கு க்யூர் ஆயிடுச்சு. அப்படின்னா எய்ட்ஸ்லேருந்து சீக்கிரமாக விடுபட்டு விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்முடைய விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய அளவு பிரச்சனை என்னன்னா, பெண்கள் யாருமே இந்த மாதிரி என்ஜிஓக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் ஒரு பெரிய சட்டத்தை போட்டிருந்தாங்க. இப்போ அந்த சட்டத்துக்கு எதிராக ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர்களும் அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாருமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கும் தாலிபன்களுக்கும் இடையே ஒரு பெரும் பிரச்சனை வந்திருப்பதால் ஆப்கானிஸ்தான் பார்டர் அப்படிங்கிறது, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணனால நிறைய பேர் அந்தந்த இடத்துல அப்படியே நிற்கிறாங்கப்பா. வேறு வழியே இல்லாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் இருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தானுக்கு வந்தவங்க இருப்பாங்க, பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போனவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வேறு வேறு நாட்டில் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்காவது பார்டர் அப்படிங்கிறத திறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. கனடாவில் ஆனுவல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது குறைந்திருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஏறிக்கொண்டே இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. G7 நாடுகள் கூட அடுத்ததாக சவுத் கொரியா அவங்களுடைய மெம்பர்ஷிப்புக்கான அந்த ஒரு கோரிக்கையை மீண்டும் வைத்திருக்கிறார்கள். சீக்கிரமாக இந்த கோரிக்கை ஏற்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்திருக்கிறது. நாட்டோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னப்பா ரஷ்யா திடீர்னு பார்த்தா நீ பாட்டுக்கு இந்த நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அதை ரீகன்சிடர் பண்ணுப்பா, அது இல்லைனா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. கைட்டோ ஒரு ஏஐ பவர்டு கிரிப்டோ சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இந்த கைட்டோ அப்படிங்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் ஃபண்டெலாம் கிடைச்சிருக்கு. இதில் சாட் ஜிபிடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய புதிய டூல்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறி இருக்கின்றன. கைட்டோ அப்படிங்கிறத பற்றி சர்ச் பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாட்டோ சுமார் 1170 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் 440 டேங்க் அப்படிங்கிறதையும் உக்ரைனுக்கு இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நாட்டோவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய பணம் தான் இப்படி ஒரு எய்டு கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமைந்தது என்றும் நாட்டோ அமைப்பு கூறியிருக்கிறது. ஜில் பைடன் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்ள போறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா ஆப்பிரிக்காவினுடைய அந்த ரிலேஷனில் பெரிய அளவு விரிசல் இருக்கு. ஏன்னா ரஷ்யா ஆப்பிரிக்கா ரொம்ப நெருங்கிய உறவை இப்போது வைத்திருக்கிறார்கள். ஸோ அதை எப்படியாவது டிவியேட் பண்ணி அமெரிக்கா ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஜில் பைடன் அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள போறாங்க. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்போ கொஞ்ச நேரம் அவருடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது லைவ் ஸ்ட்ரீமா ஓடிட்டு இருந்த பல இடங்களிலும் நிறுத்தப்பட்டது. அதற்கு காரணம் ஹேக்கர்ஸ் தான். அது எந்த நாட்டு ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லல, ஹேக்கர்ஸ்னுடைய கைவரிசை காரணமாகத்தான் இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை ரஷ்ய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். உக்ரைன் தான் இந்த போரை தொடங்கினாங்க. அந்த போரை முடிப்பதற்கும் எங்க நாட்டுக்குள்ள அந்த போர் வராமல் இருப்பதற்காகத்தான் நாங்க எங்களுடைய ஒஃபென்சிவை தெரிவிக்க வேண்டியதாக இருந்தது, நாங்கள் டிஃபென்சிவாக மட்டும்தான் இருந்தோம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்னைக்கு புட்டின் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி பல செய்திகள் பல செக்மெண்ட்ஸ்லேருந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.